குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்சிஸ்டன்சி சீக்ரெட் பார்ட் 2. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். கன்சிஸ்டன்சி சீக்ரெட் பார்ட் 1 அது. அதில் வந்து மொத்தம் 2 டாபிக் சொல்லியிருந்தேன் நான். 2 டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, ஒரு நல்ல ட்ரேடர் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கு. தென் 2வது என்னென்னா, உங்கள் வின் ரேட் வந்து நல்லாயிருக்கும். பட் உங்கள் ரிஸ்க் ரிவார்டு ஏன் வந்து கம்மியாக இருக்குன்றத வந்துட்டு ஃபஸ்ட் இந்த 2 டாபிக் வந்து நான் சொல்லியிருப்பேன் நான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி சீக்ரெட் பார்ட் 2. ஓகேவா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாபிக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் வின் ரேட் இஸ் லோ பட் ரிஸ்க் ரிவார்ட் இஸ் ஸ்ட்ராங். அதாவது உங்கள் வின் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது என்னென்னா 1:2 1:3 இல்லாமல் 1:4, 5 இந்த மாதிரி பெரிய ரேஷியோ போகுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த வின் ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம், அதாவது புது புது விஷயங்கள் கற்றுக்காமல் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நீங்கள் எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணலான்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இந்த வின் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து உங்கள் ரிஸ்க் ரிவார்டில் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அந்த ஹோல்டு பண்ண முடியும், அந்த மைண்ட் செட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வீக்லி 4 ட்ரேட்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும். அதாவது வீக்லி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இல்லையா மாதத்துக்கு 21 நாள் இருக்குன்னா, மாதம் மொத்தமாக சேர்த்தே நீங்கள் வந்து 5 ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிறது 1:1 1:2 கிடையாது. 1:3 1:4 5 இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அது எப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி கணக்கு வரும் உங்களுக்கு. ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஜோன்ஸை நீங்கள் பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது 1 ஹவர் 2 ஹவர் கிடையாது. 4 ஹவர், வீக்லி, டே கேண்டில் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற உங்கள் வின் ரேட்டு கம்மியாக இருந்து உங்கள் ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்குன்னா, இந்த க்ரைட்டீரியாவில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடே பண்ணணும். ஏன்னா உங்கள் வின் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்கள் ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் 1 மினிட்லையோ 3 மினிட்ஸ்லையோ 5 மினிட்ஸ்லோ இல்லை 15 30 இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, உங்கள் வின் ரேட்டுக்கு அது வந்துட்டு அது அடாப்ட் ஆகாது. அதனால லாஸாக வர சான்ஸ் இருக்குது. அதனால் என்னென்னா, நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் அதாவது 1 ஹவருக்கு அபவ் இந்த 2 3 4 1 டே, வீக்லி, இந்த டே கேண்டில் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டோட அந்த லெவல் தெரியும்னா, உங்கள் நார்மலாக இருக்கிற வின் ரேட்டை வச்சே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது ஃபைனல் டாபிக் இது 4வது. யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இன்னும் லாஸில் இருக்கும். அதாவது எனக்கும் தான் அது இந்த விஷயம். அதாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஏன் லாஸ் ஆகுறோம் அப்படின்றதில் நான் இது இது வந்து பர்சனலாகவே இந்த இந்த டாபிக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நானாகவே வந்துட்டு கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே செல்ஃபாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இது எல்லாமே நான் மற்றவங்ககிட்டருந்து நான் பார்த்து கற்றுக்கல. இது எல்லாமே எல்லா தப்புமே நானே பண்ணி கற்றுக்கிட்டது இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இதில் என்னென்னா, நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது இது ரொம்ப வருஷமாக தெரியாமல் இருக்கும். பட் இதில் எனக்கு இதுதான் என்னோடய லாஸ், இதுதால தான் லாஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆயிடுச்சு. அதில் முதல் என்ன டைம். இதில் ட்ரேடிங்கை பொறுத்தவரை நமக்கு ஃபாரெக்ஸ் வந்து 24/7 ரன் ஆகுதுன்றாங்க. இந்தியன் மார்க்கெட் வந்து 9:15 இருந்துட்டு 3:15 வரைக்கும். எம்சிஎக்ஸ் நமக்கு காலையில் இருந்துட்டு நைட்டு 11:45 வரையும். இந்த மாதிரி டைமிங்கில் இருக்குன்றது தெரியுது. பட் டைமிங் இவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம ட்ரேட் எந்த டயத்தில் பண்ணணுன்றது முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எந்த டயத்தில் ட்ரேட் பண்ணணும், எந்த டயத்தில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போமா, இல்லை இன்னும் நம்ம இத்தனை வருஷம் இன்னும் டைம் எடுக்குமான்றது நமக்கு அந்த டைமிங் பேஸ் பண்ணி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு எதோட கனெக்ட் ஆகும்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு செஷன் பேஸ் பண்ணி கூட பிரித்து பண்ணிக்கலாம். இப்போ ஏசி செஷனில் எனக்கு இல்லை அப்படின்னா, எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா, நான் லண்டன்லேயோ நியூயார்க்லேயோ இல்லை நைட்டு 10 மணிக்கு மேலே கூட நான் வந்துட்டு சார்ட்டை நான் பார்த்து கூட ட்ரேட் பண்ண முடியும். பட் அது எல்லாராலையும் முடியுமா? அதான் கொஸ்டின் மார்க்கிங்க. ஏன்னா ஜாபுக்கும் போயிட்டு ட்ரேடிங்கும் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாபோட அந்த டைம் டியூரேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் காலைல 9:15 போயிட்டு 3:15 இல்லை 6 மணிக்கு நீங்கள் வரீங்கன்னா, நீங்கள் 6 மணிக்கு மேலே என்ன செஷன் கனெக்ட் ஆகுது, நியூ இயர் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த செஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும்.
இல்ல ஆல்ரெடி நைட் ஷிஃப்ட் போயிட்டு நீங்க காலைல தான் வரீங்க அப்படின்னா, காலைல கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ண முடியும்னா, நீங்க 10:30 மணிக்கு மேல ஏஎஸ்எஸ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க காலைல போயிட்டு அதாவது நைட்டு நீ வந்து தூங்கிட்டு காலைல நீங்க எந்திரிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஒரு மதியானம் போல லண்டன் செஷன்ல ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது நீங்க என்னன்னா, நம்ம எந்த செஷன்ல ட்ரேட் பண்ண போறோன்றத டிசைட் பண்றதே நம்ம லைஃப் ஸ்டைல் தான் தவிர வந்துட்டு, வேற யாரும் கிடையாது. இப்ப நீங்க மாரி இன்ஃப்ளூயன்சர்ஸோ, யாரோ யாரோ ஒருத்தவங்க சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு தெரியும். இந்த டயத்துல நான் ஃப்ரீயா இருப்பேன். இந்த டயத்துல என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது. சார்ட் பார்க்க முடியாது. அதனால எனக்கு மைண்டு டைவர்ட் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா, நீங்க அந்த செஷன ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த செஷன ட்ரேட் பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்குன்றத முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு டைம். தென் அந்த டைம் பேஸ் பண்ணி இருக்க செஷன். ஓகேவா? செஷன். அந்த செஷன்ல எப்படி ட்ரேட் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது 3 செஷன் இருக்கு. லண்டன், நியூயார்க், ஏசியா 3 செஷன் இருக்குன்னா, அந்த 3 செஷனுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கு. ஒவ்வொரு டைப்ல ஒர்க் ஆகும். ஏன்னா, ஏசியா செஷன்ல இருக்கிற வால்யூம் வந்துட்டு லண்டன்ல இருக்காது. லண்டன்ல இருக்கிற வால்யூம் நியூயார்க்ல இருக்காது. ஏன்னா, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃப்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு சில நேரம் வந்துட்டு ஏதாவது செஷன் கன்சாலிடேஷன் ஆகும். ஒரு செஷன் வந்து நல்ல மொமெண்டம் கொடுக்கும். அப்படின்றப்ப, நீங்க எந்த செஷன்ல ட்ரேட் பண்ண போறீங்க? எந்த டைமிங்ல பண்ண போறீங்க? எத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறீங்க? இந்த 3 விஷயம் இருக்கு. அதான் எத பேஸ் பண்ணினா எந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், ஒரு குறிப்பிட்ட செஷன மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்றதுக்கான இந்த 3 விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு செஷன் மட்டும் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதனால எந்த செஷன், என்ன டைமிங், என்ன ஸ்ட்ராட்டஜி இத நீங்க ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும் தான், அதில நீங்க கன்சிஸ்டன்ஸியா பண்ண முடியும். ஏன்னா, நீங்க லண்டன்ல ஒரு நாளைக்கு, நியூயார்க்ல ஒரு நாளைக்கு, ஏசியால ஒரு நாளைக்கு இப்படி நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செஷனோட, குறிப்பிட்ட பேரோட அந்த ஒரு நேச்சர் தெரியாது. அதோட மொமெண்டம் அதாவது ஓவரால் ட்ரெண்ட் என்னன்றது தெரியாது. இப்ப என்னைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏசியா செஷன்ல ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா ஏசியா செஷன்ல அது எனக்கு 2 இயர்ஸா பார்த்து பார்த்து பழகி போச்சு எனக்கு. அந்த எந்த டயத்துல அது சொதப்பி விடும், எந்த டயத்துல மொமெண்டம் குடுக்கும். மேபி ஒரு லாஸ் ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அந்த டயத்துல எப்ப வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஏன்னா 6:30 மணிலேருந்துட்டு 7 மணி வரைக்கும் அந்த சான்ஸ நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, அந்த 8லேருந்து 9 மணி வரைக்கும் எடுக்கிற ட்ரேட் வந்து லாஸ் ஆகுது. இது நான் கத்துக்கிட்டது. இது 1 இயர்ல என்னோட டேட்டா நான் பார்த்த வரைக்கும், ஏசியா செஷன்னா 6:30 மணிலேருந்துட்டு கரெக்ட்டா ஒரு 7 மணி வரைக்கும், இல்ல 7:30 வரைக்கும் நான் எடுக்கிற ட்ரேடு கரெக்ட்டா எனக்கு மொமெண்டம் குடுத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா, அந்த டேவ க்ளோஸ் பண்ணிருவேன் நானு. அந்த கேப்ல லாஸ் பண்ணிட்டேன்னா, அடுத்த ட்ரேடுக்கு நான் பிளான் பண்றப்ப, அந்த 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எடுக்கிறப்ப, எனக்கு லாஸ் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சேன். அதாவது மேற்கொண்டு இன்னொரு லாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க உங்க செஷன்ல ஒரு டயத்துல ட்ரேட் எடுக்கிறோம். சப்போஸ் அது மிஸ் ஆகுதுன்னா, அடுத்த ட்ரேட் எப்ப எடுக்கணுன்றத முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். இல்லையா அந்த டேவ ஸ்கிப் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சின்றது கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சிய ஃபாலோ பண்றதுக்கு, அந்த லிமிட்டட் ட்ரேட்ஸு, ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனு, அந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அதாவது டைம் ஃப்ரேம பத்தி பேசியிருப்பேன் ஃபர்ஸ்ட்டு டாபிக்ல. 2வது டாபிக்ல என்ன பேசியிருப்பேன்னா, உங்களோட வின் ரேட் அதிகமா இருக்கும். பட் ரிஸ்க் ரிவார்ட் கம்மியா இருக்கும். அது ஏன்னா, பயத்துல வந்து எக்ஸிட் பண்றது, அந்த நடுவுல போயிட்டு இருக்க ப்ராஃபிட்ட கட் பண்றது, பார்சல் க்ளோஸ கரெக்ட்டான இடத்துல பண்ண தெரியாம பண்றது. ஸோ இந்த இந்த டாபிக் பத்தி பேசுவேன் 2ண்ட் டாபிக்ல. இன்னைக்கு நான் 3வது என்ன பேசியிருக்கேன்னா, உங்க வின் ரேட் ரொம்ப கம்மி தான். எனக்கு இவ்வளோ தான் ப்ரோ தெரியும். இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு முடியல. எனக்கு வேற கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இந்த ஸ்ட்ராட்டஜியா தெரியும். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க ரிஸ்க் ரிவார்ட்ல நம்பிக்கை இருக்குன்னா, நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் அது லிமிட்டட் ட்ரேட் தான் எடுக்கணும். அதாவது மந்த்லி வந்துட்டு 5 ட்ரேடு, இல்ல வீக்லி 1 ட்ரேடு இந்த மாரி நீங்க வந்துட்டு செப்பரேட்டா பிரிச்சு நீங்க பிளான் பண்ணி பண்ணணும். காரணம் என்னன்னா, நீங்க எடுக்கிற ரிஸ்க் ரிவார்டு அதிகம். 1:3, 4, 5 ஸோ அந்த பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிக்கணும். 4வது இப்ப நான் சொன்னது தான். செஷன், டைமிங், ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர். இந்த 4மே வந்துட்டு உங்களுக்கு எப்ப கனெக்ட் ஆகுதோ, அந்த ஒரு செஷன நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த செஷன்ல ட்ரேட் பண்ணுங்க. அந்த செஷன மட்டும் மாஸ்டர் பண்ணுங்க. இன்னொன்னு ஒரு சொல்ல மறந்துட்டேன் நானு. பேர கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. பேர் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்க செஷனோட கனெக்ட் ஆகணும். ஏன்னா, ஆ இந்த யூரோ யுஎஸ்டி வந்துட்டு ஒரு சில பேர்ல வந்து ஒரு சில செஷன்ல ஒர்க் ஆகும். ஒரு சில செஷன்ல வந்துட்டு கன்சால்டேஷன் ஆகும். ஸோ கோல்ட்ல சொல்லவே முடியாது. கோல்ட்ல வந்துட்டு இன்ன வரைக்கும் நெறைய பேர் சொல்றாங்க. இந்த டயத்துல நல்லா ஒர்க் ஆகும், இந்த டயத்துல ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. பட் எந்த டயத்துல அது வந்து நல்லா மொமெண்டம் கொடுக்கும், எந்த டயத்துல உங்களுக்கு வந்துட்டு அது கன்சால்டேஷன் ஆகுன்றது அது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட பேர், செஷன், டைமிங், தென் டைம் ஃப்ரேம், தென் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியா பில்ட் பண்ணுமே தவிர ஏன்னா கன்சிஸ்டன்சியா இருக்கிறவங்க டெய்லியும் ஒரு ரொட்டீனா ஒரு 5 விஷயம் எடுத்துக்கிட்டா 5 விஷயத்த தான் டெய்லி கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சிய ஃபாலோ பண்றவங்க டெய்லி ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நான் சொல்லிக் கொடுத்த இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாம எதுவுமே கிடைக்காது. இத ட்ரை பண்றப்போ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லாஸ் வரும். ஏன்னா, ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்கிறப்ப நெறைய ஃபெயிலியர் வரதான் செய்யும். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு 10 நிமிஷம் அ வீடியோல இத நான் கத்துக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. ஏன்னா, எனக்கு எனக்கு என்ன தெரியல. எனக்கு இத எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்? நமக்கு என்ன வரும், என்ன வரான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஸோ, அதனால உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. அந்த விஷயத்த நீ கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுத்து பொறுமையா நீ பண்ணீங்கனாலே, ஈஸியா நீங்க கன்சிஸ்டன்ஸியா நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ, ஒன்ஸ் நீங்க கன்சிஸ்டன்சிக்குள்ள போயிட்டீங்கன்னா, நீங்க நல்லா வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். ஸோ, தொடர்ந்து வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அ இந்த வாரம் ஃபுல்லாமே டெய்லி வந்துட்டு ஒரு புது புது விஷயங்கள் நான் சொல்லி தரேன் நானு. ஸ்ட்ராட்டஜி அது கிடையாது. ட்ரேடிங்க தவிர்த்து ஒரு சில விஷயங்களா இருக்கு. நான் அத டே பை டே நான் அப்டேட் பண்றேன் நானு. ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.